திருவார்க்கும் செய்தர்மம் கைகூட்டும் செஞ்சற்பெருவார்க்கும் பீடும் பெருக்கும் உருவார்க்கும் ஆதலால் வானூறு மாணி முகத்தோனே ஆதலால் கூப்பும் கைவேல் வேல் முருகாம் வெற்றிவேல் முருகனுக்கரஹரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிட சாம்ராட் மகேஷ் ஐயர். நம்ம இந்த ராசிபலன் நிகழ்ச்சியில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிறைய வியூவர்ஸ் எல்லா இடங்கள்லையும் இருக்காங்க. சார் உங்களுடைய ராசிபலன் பார்க்காம எங்கேயும் போகிறதில்ல சார், ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது, நீங்கள் சொன்ன ஆன்மீக தகவலை கடைபிடிக்கிறோம், உங்களோட யூடியூப் சேனல்லாம் பார்த்துட்ருக்கோம், ரொம்பவுமே பயனுள்ளதாக இருக்குதுன்னு எல்லா இடங்கள்லையும் போகும்போது சொல்கிறாங்க. பிரசித்தி பெற்ற கோயிலுக்கு போகும்போது சிறப்பான தரிசனங்கள் நமக்கு கிடைக்கிறது. அந்த கோயில் அர்ச்சகர்கள் நீங்கள் சொன்ன விஷயங்கள் நிறையா பேர் இங்கே பண்ணுறாங்கன்னு சொல்லும்போது அது பெரிய பலத்தை கொடுக்குது நமக்கு. அதே மாதிரி என்னுடைய பெங்களூர் அப்பாயின்மெண்ட்டு, நான் வெளிநாடு வெளியூர் சம்மந்தமான அப்பாயின்மெண்ட்ஸுக்கெல்லாம் நிறைய பேர்த்தோட வரவேற்பு வந்திருக்கு. ஃபோன் அப்பாயின்மெண்ட்டும் நிறைய பேர் பார்க்குறாங்க. குறிப்பாக பிரசன்னம் பார்க்கக்கூடிய முறை, இந்த பிரசன்னம் பார்க்கக்கூடிய முறைக்கு ஒரு பெரிய சக்தி இருந்துருக்கு. ஒருத்தர் இடையில பிரசன்னம் பார்க்குறாங்க. இந்த பிரசன்னம் பார்க்கும்போது இது ரொம்ப எப்படி ஒரு மைன்யூட்டான ஒரு விஷயம் பாருங்கள். அவங்களுக்கு இரண்டாவது திருமணம் பண்ணியிருக்காங்க. அதாவது முதல் திருமணம் டிவோர்ஸ் பண்ணி இரண்டாவது திருமணம் பண்ணியிருக்காங்க. இந்த முதல் குழந்தை என்ன பண்ணியிருக்காங்க, அவருடைய குலதெய்வத்தை கும்பிடாமல் இவங்க குலதெய்வத்தையே கும்பிட்டுருக்காங்க. அந்த குலதெய்வத்தை அப்படியே விட்டுட்டாங்க. இது அவங்க குழந்தை சின்ன வயசுலேயே அவங்க அப்பா அம்மா பிரிஞ்சங்காட்டி இது அடுத்து இப்போது அவங்க குலதெய்வத்தை மட்டும் பிரார்த்தனை பண்ணுறாங்க, அதை அப்படியே விட்டாங்க. ஆனால் அந்த குலத்தில் வந்த குழந்தை இவங்க வீட்டில் தான் இருந்துருக்கு. இந்த குழந்தைக்கு குலதெய்வம் எதுனா இந்த பேர் தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போ பிரசன்னத்தில் பார்க்கும்பொழுது இந்த குலதெய்வ வழிபாடு சரியில்லை. இவங்க சொல்கிறாங்க குலதெய்வ வழிபாடு நான் ரெகுலராக பண்ணிகிட்ருக்கேன். இல்லை குலதெய்வ வழிபாடு மாறி இருக்குது, உங்களுக்கு குலதெய்வம் மாறி இருக்குது அப்படின்றாரு. உடனே குலதெய்வம் மாறி இருக்கா, இல்லையே அதே குலதெய்வம் தானே. இவங்க அது ஒரு பெரிய சிந்தனையாகவே எடுத்துக்காமல் இவங்க சொல்லிகிட்டே இருக்காங்க. அப்போது உங்களுடைய முதல் குழந்தைக்கு வேறு குலதெய்வம் வருது, ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் திருப்பி நீங்கள் குலதெய்வத்தை மாற்றிருக்கீங்க அப்படின்னோடனே, ஆமாம் சார் எனக்கு ஃபஸ்ட்டு மேரேஜ் ஆகி குழந்தை இருந்தது, அந்த குழந்தை அப்போ அந்த குலதெய்வம் தான் நான் பார்த்துட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் டிவோர்ஸ் ஆகி நான் திருப்பி மேரேஜ் பண்ணிட்டேன். அப்போது இது பிரசன்னத்தில் வந்திருக்கு, இதனால் உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த குலதெய்வத்தை போய் தரிசனம் பண்ணணும், அபிஷேகம் பண்ணணும், இந்த குழந்தைய வருஷத்துக்கு ஒரு முறை கூப்பிட்டு போகணும். இதெல்லாம் சொல்லும்போது பெரிய ஆச்சரியம் அவங்களுக்கு. பிரசன்னம் பார்க்குறதுல இவ்வளோ பெரிய முறைகள் வருதுன்னா அதில் பாருங்கள் எவ்வளோ ரகசியங்கள் இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பிரசன்னத்தில் இருக்குது, நிமித்தத்தில் இருக்குது. அதுதான் அதிசயம் கூட. சரி, இன்றைய தினத்தில் ராசி பலன் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ராசி பலனில் தேதியும் தேதிக்கு உண்டான சிறப்புகள், இன்றைக்கி ஒரு அதிசயம் இருக்குது. இந்த தேதியிலையும் இன்றைக்கி இருக்கிற திதியிலையும் கூட ஒரு அதிசயம் இருக்குது. அது என்னென்னுங்கிறத இதோ நம்ம பார்க்க போகிறோம். 17/3/2024 சோபக்கிருது வருடம் பங்குனி மாதம் 4ஆம் திருநாள் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் இரவு 9:53 வரைக்கும் மிருகசீரிஷம், பின்பு திருவாதிரை. இன்றைய திதி அதிகாலை 3:32 வரைக்கும் சப்தமி, இன்று முழுவதும் அஷ்டமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் சித்திரை சுவாதி. துளாராசி நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 மணி. யமகண்டம் மதியம் 12 மணி முதல் 1:30 வரை. இன்றைக்கி தேதிக்கும் நான் ஒரு ரகசியத்தை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். இன்றைக்கி டேட்டு பார்த்தீங்கன்னா 17ஆம் தேதி. இன்றைக்கி 17 என்ன கிழமை? சனிக்கிழமை. 17 7 + 1 8 சனி, 8 சனிக்கிழமை, அதனால் 8. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி அஷ்டமி, அதுவும் 8. ஸோ இன்றைக்கி அது ஒன்று இருக்குது. அதே மாதிரி வருஷத்தை பாருங்கள், 2024 8. சரி, இன்றைக்கி கிழமைக்கும் இன்றைக்கி அந்த முழுசாக கூட்டினீங்கன்னா அந்த விதி எண்ணுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது. 17/3/2024 மூணையும் கூட்டி பாருங்களேன். அப்போ இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை 1 அடிப்படையில் வரும். ஸோ இன்றைக்கி டேட் 1 8 இருக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் இருக்குது. ஸோ இந்த நாள் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் சனி பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்த நாளாகவும், ஒரு 20 to 40% பார்த்திங்கன்னா சூரிய பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்த நாளாகவும் இன்றைய தினம் இருந்துருக்கு. நீங்கள் நட்சத்திரம் மிருகசீரிஷம் திருவாதிரையோட கலப்பு நாளாக இன்றைய தினம் உண்டு. நிறைய பேர்த்தோடைய மனசில் பலவிதமான சங்கடங்கள் இருக்கும். அந்த சங்கடங்கள்லாம் தீர்க்கறதுக்கு ஒரு அற்புதமான ஒரு விஷயங்கள் நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 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 வியூகம் பண்ணுறோம் பாருங்கள், விஷுவலைசேஷன் சொல்லுவாங்க. இது ரொம்ப 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 முக்கியம். நிறைய பேர்த்தோடைய ஜாதகம் பார்க்கும்போது எனக்கு ஒரு பெரிய அனுபவம் கிடச்சிது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இடையில ஒரு விராட் கோலி ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார். எனக்கு ஒரு 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 விளையாடும் போது ஒரு விஷயம் எனக்கு மனசில் ரொம்ப இதாகிட்டே இருந்தது. நான் அதை மாற்றுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன்,
என்னை மாற்றுறதுக்காக நான் வந்து சினிமா பார்க்க ஆரம்பிக்கிறேன், என்னை மாற்றுறதுக்காக நான் பல விஷயத்தில் வந்து என்னை மாற்றிக்கிட்டேன். ஏன்னா என்னுடைய கோபத்தையும் என்னுடைய தன்மையும் அங்கே காமிச்சிக்கிட்டே இருந்தேன்னா விளையாடுறவன் இன்னும் விளையாடுறதை வந்து கம்மி பண்ணிடுவான். அதனால் நான் வந்து என்னுடைய மைண்டை வந்து நான் வந்து ஃப்ளக்சுவேட் பண்ணி அப்படி மாற்றிண்டு அதுக்கப்புறம் திருப்பி அவங்ககிட்ட வரும்பொழுது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அவனை திட்டாமல் சொல்லி கொடுக்குற அளவுக்கு எனக்கு வந்து வருது. இது வந்து நான் பார்த்த அனுபவங்கள். என்ன நான் ஃபஸ்ட்டு மாற்ற ஆரம்பித்தேன்னு நான் நிறைய பேர்த்துக்கிட்ட இதுதான் நான் சொல்கிறது. அதாவது ஜெயிக்கக்கூடிய நபர்களுக்கும் அல்லது வாழ்க்கையில் போராடக்கூடிய நபர்களுக்கும் 2 வித்தியாசங்கள் நம்ம பார்க்க முடியுது. என்ன போராடக்கூடிய நபர்கள் என்னென்னா, அதை பற்றியே நினச்சி புலம்பிகிட்டே இருப்போம், அதை பற்றியே சிந்தனை பண்ணிட்டு இருப்போம். அதுவே மனசுக்குள்ளே திருப்பி வரும். உங்களை நீங்கள் டைவர்ட் பண்ண கற்றுக்கணும். அந்த விசுவலைசேஷன் என்ன பண்ணுன்னா உங்களை வந்து அப்படியே போட்டு பொசுக்கும். உதாரணத்துக்கு பணம், குடும்ப சம்பந்தமான விஷயம், கணவன் மனைவி, சொத்து, வேலை, தொழில், பயப்படுறது, கடன் சம்பந்தமான சுமை, நிறைய இந்த மாதிரி எக்கச்சக்கமாக அது வந்து நம்மளை போட்டு அப்படியே அமுத்தி நம்மளை அப்படியே முகத்தை சுருக்கி நம்மளுடைய இந்த ஸ்கின்னு நம்மளுடைய உடம்பு எல்லாத்தையும் உருக்கிடும். இது நிறையா பேருக்கு இந்த அனுபவத்தை நான் பார்த்துருக்கேன். அதே உங்களை நீங்கள் மாற்றிண்டு வேறு விஷயத்தில் டைவர்ட் பண்ணிட்டு உங்களை வந்து நீங்கள் அப்படியே சேஞ்ச் ஓவர் பண்ணி அந்த விசுவலைசேஷனை அப்படியே நீங்கள் மாற்றினீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம், உங்களுக்கு ஒரு பெரிய முன்னேற்றம் வந்து தெரியும். இதை கற்றுக்கிறது, இதை தெரிஞ்சுக்கிறது, இதை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கடினமான விஷயம். அது ஆன்மீகத்தில் மட்டும்தான் நடக்கும். எங்கே இது ஆன்மீகத்தில் நடக்குது அப்படிங்கிறத இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆன்மீக தகவலை நம்ம பார்க்க போகிறோம். சரி, இன்றைய தினத்துக்கு உண்டான ராசி பலன் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்க புதுயுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு 12 ராசிக்கு உண்டான பலன் இதோ. மேஷ ராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் நிறைய பிரயாணங்கள், சின்ன பிரயாணங்கள் இருக்கும். நம்ம ஒன்று நினைப்போம், அது ஒன்று ஒரு விதத்தில் எக்ஸிக்யூட் ஆகும். பட் நல்ல பலன்கள் உண்டு. சம்பாத்தியம், திறமையான சூழ்நிலைகள், இப்படியே ஓடின்னு இருக்க காலம். எது கரெக்டு எது தப்புங்கிறதுல கொஞ்சம் நமக்கு சந்தேகம் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இருந்துகிட்டு இருக்கும். பண வரவுகள் கூடி வரும், நினச்ச காரியங்கள் நடக்கும். ஒரு முக்கியஸ்தர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் உண்டு. இது நல்லது கெட்டதுன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி செயல்படுத்தினா மிகப்பெரிய பலன்கள் கூடி வரக்கூடிய அற்புதமான காலகட்டம் மேஷராசி நண்பர்களுக்கு. ரிஷபராசி நேயர்களே, ஒரு சில சூழ்நிலைகள் நமக்கு சக்ஸஸாக இருக்கும், ஒரு சில சூழ்நிலைகள் கொஞ்சம் விரயங்களாக இருக்கும். நீங்கள் நண்பர்கள் மூலமாக காரியத்தை சாதித்து கொள்வீங்க. புதிய தொழில் ஒன்று மனசில் நினச்சிட்டு இருக்கும்போது அந்த தொழிலை பற்றி நிறைய பேசுவீங்க. அது கண்டிப்பாக உங்களுக்கு காரிய அனுகூல்யம் உண்டு. சில பேர் பார்த்துட்டேன்னா இந்த விஷ ஜந்துக்கள்னு சொல்லுவாள், பாம்பு, அதே மாதிரி வீட்டு பக்கத்தில் இந்த நாய்க்கு வந்து சரியில்லை, இது பக்கத்தில் போனால் கடிச்சு வச்சிரும் அப்படிங்கிறது. இந்த மாதிரி விஷ ஜந்துக்கள், அதே மாதிரி பிராணிகள், இதுக்கிட்ட கவனமாக இருக்கணும். முட்டும் தெரிஞ்சுட்டு பக்கத்தில் போகக்கூடாது. ஸோ இந்த விஷயத்தில், அதாவது இது ஆபத்து, இது வேண்டாம் அப்படி சொல்லிட்டு அதை வந்து பக்கத்தில் போகிறத தவிர்த்துக்கிறது நல்லது. உங்களுக்கு சந்திரன் பண வரவுகளை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஸ்தானத்தில் இருக்கங்காட்டி நீங்கள் பிரயாணம் பண்ணால் உங்களுக்கு பண வரவுகள் வந்துடும். நிறையா பேசினீங்க, நீங்கள் மார்க்கெட்டிங்கில் இருந்தீங்க, பிஸ்னஸில் சேல்ஸில் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் பேசினவாளுக்கு பணம் உண்டு. நல்ல பணம் வரவுகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். பிளேயர், கிரிக்கெட்டராக இருந்துட்டு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் பெரிய பெரிய சாம்பியன்ஷிப்லாம் வாங்கியிருந்தோம், இன்னும் அடுத்த நிலைக்கு நான் போனேன்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய ரிஷபராசி நண்பர்களுக்கு அதுக்கு வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். கருத்து வேறுபடும், அதுக்கப்புறம் ஒன்றுபட்டு விடுவேன். நீங்கள் சொன்ன விஷயம் கரெக்ட் அப்படின்னு மற்றவா வந்து நினைக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் கொண்டு வந்துடுவீங்க. அது உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். சாமியை தரிசனம் பண்ணும்போது பூ விழுகும். அதே சமயத்தில் ஏதேனும் ஒரு சகுனம், ஒரு பாசிட்டிவாக சொல்லுவாள். அதை வச்சே இன்றைய நாள் வேக வேகமாக ஃபஸ்ட்டு டேவுடைய ஆரம்பம் மைனஸ் மாதிரி தெரியும். அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாமே சக்ஸஸ் ஏற்படும். மருத்துவமனையில் இருக்கிறவா சில உடல் உபாதைகள், தீவிரமான பாதிப்புகள் இருக்கவால இன்னும் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. ரிஷபராசி அன்பர்களுக்கு எடுத்த காரியங்கள் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினத்தில் பிரயாணங்கள் ஒன்று நீங்கள் மிஸ் பண்ணிட்டேன்னா அந்த காரியம் நடக்காது அப்படின்னு நினச்சிக்கணும். திருப்பி அந்த காரியத்தை எடுத்து செயல்படுத்துறது டைம் வேஸ்ட்டு. அதனால் இன்றைக்கி ஒரு காரியத்தை மிஸ் பண்ணிவிட்டல், அப்போது நம்மளுடைய ஃபெயிலியர், நம்மளுடைய தப்பு அப்படிங்கிறத உணர்ந்துக்கிறது நல்லது. ரிஷபராசி நேயர்களுக்கு. மிதுன ராசி நண்பர்களே, நல்லது நடக்கும். யதார்த்தமாக யாராவது ஒன்று பேசினா ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பேன்.
சில பேர் பாராட்டுவா, சில பேர் நான் ஞாபகம் வச்சு ஒரு விஷயத்த சொல்லுவா. ரொம்ப ஆனந்தப்படுவேன், ரொம்ப சந்தோஷப்படுவேன். சில பேர் உங்களுக்கு சில ஐடியாஸ்லாம் கொடுப்பா, அதுவும் உங்களுக்கு ஒரு ஆனந்தத்தை கொடுக்கும். இன்னைக்கு இந்த மாதிரி நிறையா காரியங்கள்லாம் நடக்கும். ஐடியாஸ் கொடுக்கறது மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். ஒரு பொருள் வாங்குவாங்க, பொருள் கொடுப்பாங்க, அது ஒரு பெரிய மன சந்தோஷத்தை கொடுக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம், வெளிநாடு பிரயாணம் வெற்றி பிரயாணமாக மாறும். அதே சமயத்தில் எல்லாத்தையும் விட்டு கொடுத்து போயிடணும். ஒரு பெரிய ப்ராட் மைண்டோட மாறணும். சில விஷயங்கள்லாம் நம்ம இன்னும் கான்சன்ட்ரேட்டாக இருந்தோம்னா மிகப்பெரிய புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடியதா. வேலை வாய்ப்பு தேடின்னு இருக்கிறவா, வேலை வாய்ப்பு உனக்கெல்லாம் வேலையே கிடைக்காதுப்பா, நீ வேணால் பாரேன் அப்படின்னு நிறைய பேர் உங்களை அட்வைஸ் பண்ணியிருப்பாள்ல, தோல்வி அடைஞ்சிடுவேன்னு சொல்லுவாள், அவள் முன்னாடி ஜெயிச்சு காமிப்பீங்க. யூடியூபராக இருந்துட்டுருக்கிறவங்க, சோஷியல் மீடியாவில் இருந்துட்டுருக்கிறவங்க, கேட்ரிங் சம்மந்தமாக, ஹோட்டல் சம்மந்தமாக, ரெஸ்டாரண்ட் சம்மந்தமாக வச்சுட்ருக்கிறவங்க, லாட்ஜிங், திருமண மண்டபம், அதே சமயத்தில் பெரிய குடோனாக வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நல்ல முன்னேற்றம் உண்டு. புதிய தொழிலுக்கு உண்டான நினைப்பு மனசில் இருந்துருக்கு, கரெக்டாக அது அமைஞ்சதுன்னா நீங்கள் கண்டிப்பாக எடுத்து பண்ணிடுவீங்க. மிதுன ராசி நேயர்களுக்கு. கடகராசி நண்பர்களே, சாதுரியம் உங்களுக்கு நிறையா ஜாஸ்தி. ஒரு காரியத்தை தப்பாக போனாலும், கடுமையான சூழ்நிலையில் இருந்தாலும் அழகாக அப்படி தப்பிச்சு அப்படி வந்துடுவேன். அது உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பெரிய ப்ளஸ்ஸு. அதாவது எந்த சூழ்நிலையிலும் இவர் ஜெயிச்சிருவார்னு மற்றவா சொல்கிற அளவுக்கு உங்களுடைய எண்ணங்கள் கண்டிப்பாக இருக்கும், செயல்களும் அந்த மாதிரி இருக்குங்க. டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா கொரியர் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்க, ஒரு அற்புதமான பிளான் ஒன்று வச்சுட்ருக்கேன். இந்த தொழில் மட்டும் சக்ஸஸ் ஆச்சுன்னா 100% நம்ம குடும்பத்தில் அத்தனை பேர்த்தையும் நான் நிலைநிறுத்துவேன்னு வேண்டின்னு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். ரியல் எஸ்டேட் குறிப்பாக இது போன்ற விஷயங்கள்லாம் பண்ணுறவாளுக்கு கச்சிதமாக அமையும். ஆனால் யாரையும் நம்பி பணம் போடுறது யோசிக்கணும். எனக்கு இந்த தொழில் தெரியாது, எனக்கு இந்த வேலை தெரியாது அப்படின்னா பணம் போடக்கூடாது. சார் சூப்பர் பிரமாதம், ஐயோ இதெல்லாம் நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த பிஸ்னஸ்லேயே யாரும் இருக்க மாட்டாங்க. ஒரு ஒரு நிகழ்ச்சியில் ரஜினி சார் சொல்லுவார். அந்த நிகழ்ச்சியில் சொல்லும்போது அவர் சொல்லுவார், உங்களுக்கு அவார்டு சார், இந்த படத்தில் அவார்டுன்னு சொன்னாலே நான் அந்த படம் நடிக்க மாட்டேன், நமக்கு பணம் துட்டு அப்படின்னு சொல்லுவார். அது ரொம்ப இயற்கை, ரொம்ப அழகாக இருக்கும் அவர் சொன்னது. அந்த மாதிரி சில விஷயங்கள் பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு என்ன பிரயோஜனம், இதனால் ஏதாவது யூஸ்ஃபுல் இருக்கா, இதனால் நம்ம கஷ்டப்பட்டு இந்த காரியத்தை பண்ணுறோம், இவா பாராட்டுறான்னு தயவு செய்து நம்பிட வேண்டாம். பாராட்டுதல் 108 இடத்துல வரும், ஆனால் பிரயோஜனம் ஒரு இடத்துலேருந்து தான் வரும். இந்த பிரயோஜனத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். பெரியவர்களுடைய சந்திப்பு மன திருப்தியை தரும். அதே மாதிரி கடகராசி அன்பர்களுக்கு நினச்ச காரியங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறும், கவலையே பட வேண்டாம். இன்றைய தினம் சிம்மராசி அன்பர்களே, இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன்னா அனுகூல்யம் கூடி வரக்கூடிய நல்ல நாள். கிரகங்கள் சாதகமாக இருக்குது. சொந்த பந்தங்களில் உரிமை எடுத்து பேசுவா. சில பேர் ரொம்ப அட்வான்டேஜாக நமக்கு பயமாக இருக்கும். இந்த பயம்தான் சார் என் லைஃப்பில் ஒரு பெரிய பாதிப்பை கொடுக்குது. ரொம்ப அட்வான்ஸ். சில பேர் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்டு போய் நேராக கிச்சனுக்கு போவா, ஒரு டம்ளர் எடுத்து குடிப்பா, பசிக்குது அப்படின்னுவா. வீட்டில் இருக்கிற 2 பேர் அப்படி முகத்தை பார்த்துப்பா, என்னது அவள் பாட்டுக்கு வந்தால் நேராக உள்ள வரைக்கும் வரா, அவளுக்கு அந்த இதே தெரிய மாட்டேங்குதே அப்படின்வா. டக்குன்னு பெட்டில் ஏறி உட்கார, நமக்கு அது பிடிக்காத விஷயம். ஸோ இன்றைக்கி கெஸ்ட்டு வந்தால் கூட எது பிடிக்கலையோ அந்த பிடிக்காத விஷயத்தை எடுத்து பண்ணுவாள். சூப்பராக இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நகை எடுத்து பார்ப்பா, ட்ரெஸ்ஸு பிரமாதமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒரு அதிசயமாக இன்றைக்கி ஒரு நபரை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களை தெரியுமே, அதை நம்ம ஏற்கனவே அங்கே சந்திச்சிருக்கவே மாட்டான். கரெக்ட் நம்ம ஆமாம் பார்த்தோம்ல அப்படின்னு நம்மளும் சொல்லிகிட்டு இருப்போம். இந்த மாதிரி சிம்மராசி என்பவர்களுக்கு இன்றைக்கி ஒரு பெரிய அனுபவம் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்தில் மூத்த சகோதர திருப்தியாக ஒரு காரியம் நடக்கும். ஆனாலும் அவளுக்கு எதாவது ஹெல்ப்பு, அவள் வீட்டு குழந்தைகளுக்கு, அவள் வீட்டுடைய விசேஷங்களுக்கு பண சம்பந்தமாக ஏதேனும் ஒரு ஹெல்ப் கேட்டால் கண்டிப்பாக எடுத்து பண்ணுவீங்க. சிம்மராசி நேயர்களுக்கு. கன்னிராசி நண்பர்களே, நிறையா வாழ்க்கையில் யோசித்து பல விஷயங்களை சிந்தித்து உண்மையாக இந்த மூளை மட்டும் அந்த ஹீட்டும் கூலும் பார்க்குற இது இருந்ததுன்னா அந்த மீட்டரே வெடிச்சிடும் சார். அந்தளவுக்கு யோசிச்சுட்ருக்கேன். உண்மையாகவே நான் யோசிக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியெல்லாம் இருக்குது. பெருசாக நினச்சி பண்ணுற ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. சின்னதாக ஆரம்பிக்கிற அது ஓரளவுக்கு சக்ஸஸ் கொடுக்குது. ஓகே, பட் நாட் ஓகே சார், ஏதோ ஒன்று மைனஸ் ஆகுது. என்னால் பல பேர் பிரயோஜனமாகிக்கிறேன், நான் ஏன் இப்படி இருக்கேங்கிற குவெஸ்டின்ஸ் உங்களுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும்.
கன்னிராசினியர்கள் கண்டிப்பாக கொஞ்ச நாள் அது சரியாயிரும். யாராவது அவா சப்ஜெக்ட் எடுத்து பேசுவா, நீங்கள் உங்கள் கூட கம்பேர் பண்ணிப்பேன், கூட 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 பேசுவேன். அதை விட்டுறது நல்லது. ஃபேமிலியில் சின்ன விஷயத்தை சொல்லும் பொழுது அடாப்ட் அட்ஜஸ்ட் இது போயிட்டேன்னா உங்களுக்கு நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். யதார்த்தமாக இருங்க, நல்லது நடக்குங்க, கவலைப்பட வேண்டாம். நீங்கள் விட்டு கொடுத்து போங்கோ, தெய்வ பலன்கள் கூடி வரும். பேச்சுனால மற்றவாளுக்கு செருக்குன்னு உழுகும். நீங்கள் பேசுகிறது மற்றவாள் டக்குன்னு மனசில் நீங்கள் வேணால் கவனித்து பாருங்கள், உங்களுடைய பேச்சை கவனித்து பாருங்கள். இன்றைக்கி உங்களை அறியாமல் சில விஷயங்கள் பேசுவே, இல்லைன்னா பேசுவே அவள் அது தப்பாக புரிஞ்சுப்பான். கன்னிராசி நேயர்களுக்கு. துளாராசி நண்பர்களே, இன்றைக்கி பிரயாணங்கள் சிறப்பாக இருக்குது. தொழில் சம்மந்தமான மீட்டிங்கெல்லாம் வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பேச்சுவார்த்தைகள் நிலையாக நிற்கும், அனுகூல்யமாகவும், பல பேர் பாராட்டுவா. உங்களுடைய முன்னேற்றத்தை நோக்கியே நீங்கள் சென்றுருக்கீங்க. அதே சமயத்தில் எடுத்த காரியங்கள் வெற்றி உண்டு. உங்களுடைய சில ஐடியாஸை மற்றவா கேட்டுப்பா, இப்போ தான் அதுக்கு பிரயோஜனமாகுதுன்னு நீங்கள் யோசிப்பீங்க. பல பேர்த்த பார்த்து பாராட்டுவீங்க. நான் உங்களுக்கு உதாரணமாக உங்களை தாண்டி ஒரு சின்ன வயசில் இருக்கிறவாளை நீங்கள் பார்த்துட்டு அவள் பண்ணுற வேலைகள்லாம் பார்க்கும்போது மற்றவாளாம் நெகட்டிவாக பேசினா, பட்டு இவங்ககிட்ட ஏதோ ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குங்கிறத யோசிப்பீங்க. அந்த மாதிரி நல்லதை கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடும். வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகள்னு சொல்லுவா இல்லையா, மாடு ஆடு, அது மாதிரி வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகள் இருக்கும்போது அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். ஏதாவது மருத்துவ சிகிச்சை இருந்தால் பார்க்கணும். சில நேரம் கூட அதை பார்த்துக்கிறவா சரியாக கவனிச்சக்காம கூட இருப்பாள், சாப்பாடு கூட சரியாக கொடுக்காமல் இருப்பாள். அதனால் நம்ம எப்போவுமே ஒரு கண் பார்த்துக்கிறது நல்லது. இதே தான் ஆஃபீஸ்லேயும் பண வரவுகள், தொழில் பற்றிய கவனங்கள், சிந்தனைகள் இருக்கும். ஒரு நபரை மட்டும் நம்பி விட்டுறப்படாது. என்ன வரவு வருது, நீங்கள் பர்சனலாக இருந்து கவனிக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். துளாராசி நேயர்களுக்கு. விருச்சிக ராசி அன்பர்களே, நிறைய முக்கிய விஷயங்கள்லாம் மனசில் யோசனை இருக்கும். இன்றைய தினத்தில் யோசித்து செயல்படுத்துறது நல்லது. ஒரு பக்கம் லாபம், ஒரு பக்கம் விரயங்கள் இருந்தோம். அதே சமயத்தில் முக்கியஸ்தர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. விருச்சிக ராசிக்கு பார்த்திங்கன்னா பிளானிங் எல்லாம் சக்ஸஸ் ஆகும். உடம்பு ஆரோக்கியம் ஒத்துழைக்கணுங்கிற ஒரு பயம் இருக்கும். சில நண்பர்கள் சில அட்வைஸ் கொடுப்பாங்க, அது சக்ஸஸாக மாறும். சில நேரங்களில் இப்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நீங்கள் இருப்பீங்க. பல பேர் உங்களை பாராட்டுவாங்க. உங்களுடைய முயற்சி நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடிய அற்புதமான காலமாக இருக்கும். எங்கேனும் லேசாக தடுக்கிறது, கால் சம்பந்தமான உபாதை இருக்கிறவா கவனமாக இருக்கணும். விருச்சிக ராசி நண்பர்களுக்கு. தனுசு ராசி நேயர்களே, இன்றைக்கி அருமையான நாள். திருமண காரியம் கூடி வரும். அதே மாதிரி மற்றவர்கள் மூலமாக காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. மளிகை கடை, டிபார்ட்மெண்டல் ஸ்டோரு, மிகப்பெரிய நிறுவனம், தொழில் நிறுவனம் நடத்தின்னு இருக்கோம். கிரானைட் சம்மந்தமான விஷயங்கள் கடை வச்சுட்டுருக்கோம். கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் எடுத்து பண்ணுறவளுக்கு பிரமாதமாக இருந்துட்டுருக்கும். முக்கியமான சில ஐடியாஸ் எல்லாம் உங்களுக்கு கை கொடுக்கும். சிறுதூர பிரயாணங்கள் லாப பிரயாணமாக மாறும். ரொம்ப நாளாக இந்த தொழில் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்க ஒரு பெரிய வாய்ப்புகள் உண்டு. இதை கச்சிதமாக பயன்படுத்திக்கோங்க, கண்டிப்பாக வெற்றி வைக்கும். மகராசி நண்பர்களே, நல்ல நபர்களுடைய சந்திப்பு உங்களுக்கு மன நிம்மதியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வேலை வாய்ப்பு கூடி வரும். ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்க்கணும். கடனுக்காக கடன் வாங்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. சில நண்பர்கள் உங்களுக்கு உபயமாக சில விஷயத்தை பண்ணுவா, ஹெல்ப் வரும், பணவரவுகள் வரும். அதே மாதிரி வியாபாரம் வெற்றி ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சில நல்ல நண்பர்களுடைய ஒரு வழிகாட்டுதல் உங்களுக்கு ஒரு பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சிறு சிறு விஷயங்களில் கோபித்து கொள்வதை தவிர்த்துக்கிறது நல்லது. எதனும் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சா அதை அப்படியே நீங்கள் எடுத்து செயல்படுத்துங்க, கண்டிப்பாக வெற்றி பெறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. சில நேரங்கள் நம்ம எதிர்பார்க்காத ஒரு சூழ்நிலைகள் வரக்கூடியதாக அமைந்து கொடுக்கும். நல்ல முன்னேற்றங்கள் தேடி வரும், கவலை வேண்டாம். கும்பராசி நண்பர்களே, விடாத உழைப்பு நல்ல பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். இந்த தினத்தில் மாற்றங்களுக்கு உண்டான அற்புதமான நாள். ஒரு டிசிஷன் பாலிசி வச்சுட்டு போய் இதிலேருந்து வேறு விஷயத்தை நம்ம நோக்கி நம்ம மாற்றினோம், இதில் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணோம்னா சக்ஸஸ் ஆகிடுங்கிற மாதிரி இருக்கும். சில பேர் ஹெல்ப்புக்கு வருவா, அந்த ஹெல்ப்புக்கு வரவால் கரெக்டாக அந்த ஹெல்ப்புக்கு உண்டான சப்ஜெக்டை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா சக்ஸஸ் ஆகிடும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம், வெளிநாடு பிரயாணம் கூட வெற்றி பிரயாணமாக மாறும். இவா சொல்கிறா அவா சொல்கிறான்னு டக்குன்னு உங்கள் தொழிலையும் உங்கள் ரெகுலாரிட்டிஸையும் மாற்றிடாதீங்க. அப்போதைக்கு நன்னா இருக்கும், ஏன் ஒரு வருஷம் கூட நன்னா இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் பயம் வரும், கொஞ்சம் பாதிப்பு வரும். புதுசாக வாட்ச் வாங்கிறது, புதுசாக ஏதேனும் பொருட்கள் வாங்கிறது, புது துணிமணி, புது ஸ்லிப்பர், இந்த மாதிரி ஏதேனும் ஒரு பொருள் வாங்கிறதுல வாங்கி சந்தோஷப்படுவீங்க.
ஒரு அதிர்ஷ்டமாக கூட ஃபீல் பண்ணுவீங்க. கும்பராசி நேயர்களுக்கு உடம்பு ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கணும். சில சமயோஜித யோசனை கை கொடுக்கும். நீங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறத்துக்குள்ள வாய்ப்புகள் உண்டு. மீனராசி நண்பர்களே, இடம், வீடு, பொருள், வாகனம் வாங்கிறதுல உத்தேசித்து நீங்கள் எடுத்து செயல்படுவீங்க. அது உங்களுக்கு அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருக்கும். சிறு முயற்சி கூட பெரும் முன்னேற்றத்தை தரும். விடாத உழைப்பு மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடிய அற்புதமான நாள். நல்ல மனிதர்களுடைய சந்திப்பு அனுகூல்யமாக இருக்கும். சில பாதைகளை காமிப்பா, அந்த பாதை வழியாக நீங்கள் போவீங்க. அதுக்கு உங்களுக்கு ஒரு லாபத்தை கொடுக்கும். சில மீட்டிங்கெல்லாம் உங்களுக்கு நல்ல மன திருப்தியை தரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. இன்றைக்கி நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், அதாவது ஒரு கிரிக்கெட்டர் விராட் கோலி வந்து ஒரு இடத்துல வந்து சொல்கிறார், நான் வந்து என்னுடைய மைண்டை வந்து நான் அப்படியே மாற்றிட்டேன், எனக்கு பல விதமான டென்ஷன் வந்து அந்த பிளேயில் இருந்தது, என்ன வந்து நான் டக்குன்னு என்னோடய விஷுவலைசேஷன் வந்து மாற்றிட்டேன். அதுக்கப்புறம் தான், அதாவது இதை வந்து ஆன்மீக தகவல் இன்றைக்கி எதுக்கு நம்ம பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய சிஸ்டமே அவ்வளோ பெரிய ரொம்ப அற்புதம் வாய்ந்த ஒரு இது. நம்மளுக்கு எல்லாமே போய் உட்கார்றது பார்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய மனசுலேயும் நம்மளுடைய பிரெயின்லேயும் தான் நமக்கு போய் உட்காருது. இது வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸை கொடுக்கும். சில பிரச்சனைகள் தான் நம்ம மனசில் போய் கொஞ்சம் பாதிப்பை கொடுக்குது. உதாரணத்துக்கு ஜோதிட ரீதியாக நான் சொல்லுவேன், 6ஆம் இடம் பாதிச்சுன்னா கடன் தொல்லை வரும், உடல் உபாதைகள் வருது. 2ஆம் இடம் பாதிச்சதுன்னா உங்களுக்கு பண சம்பந்தமான பிரச்சனைகள் வருது. இதெல்லாம் ஒரு கனெக்டிவிட்டி. பண சம்பந்தமான பிரச்சனை வந்தால் யார்ட்டையாவது கேட்க வேண்டிய சூழ்நிலைகள் வருது. நியாயமாக பாருங்கள், நம்ம யார்ட்டையா போய் ஹெல்ப் கேட்போமா? கண்டிப்பாக கேட்க மாட்டோம். பட் ஹெல்ப் கேட்குறாங்கன்னு சொன்னால் அவங்க சுச்சுவேஷன் எப்படி இருக்கும் அப்படி யோசிச்சு பாருங்கள். அப்போ அவங்களுக்கு 2ஆம் இடம் 6ஆம் இடம் பாதிக்கப்பட்டுருச்சுன்னு அர்த்தம். ஸோ இந்த 2ஆம் இடம் 6ஆம் இடம் பாதிக்கப்படும் போது அதுலேருந்து மீள்றதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் வருஷம் ஆகும், கொஞ்சம் நாட்கள் ஆகும், கொஞ்சம் இதாகும். அதனால தான் பணம் கேட்டு நாளானைக்கு கொடுக்குறேன், அடுத்த நாள் கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க. கரெக்டாக அவங்க கொடுக்க மாட்டாங்க. பிகாஸ் அவங்க இதே மாதிரி 10 பேர்கிட்ட கேட்டிருப்பாங்க. அவங்களுக்குண்டான சூழ்நிலை அந்த மாதிரி படுத்தி எடுக்கும். இப்படி ரொம்ப நாளாக அவங்க வந்து மாற்றி திடீர் பணம் வரும், கொஞ்ச நாள் அப்படி வந்து போகும், அப்படி ஸ்டாப் ஆகிடுது. 2ஆம் இடம் பாதிக்கப்பட்டங்காட்டி, 6ஆம் இடம் பாதிக்கப்பட்டங்காட்டி இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் கண்டிப்பாக அவங்களுக்கு வருது. இப்போது நம்ம நல்லா கவனித்து பார்த்துக்கணும். இந்த சுச்சுவேஷனை ரொம்ப 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 உன்னிப்பாக ரொம்ப அழகாக பார்த்துட்டேன்னா தெரியும். இதனால் நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, நேராக லக்னத்தை பாதிக்குது. லக்னம்னா நம்மளுடைய மூளையை பாதிக்கிறது, நம்மளுடைய மனசை பாதிக்கிறது, நம்மளுக்கு நிம்மதி இல்லாமல் இருக்குது, பலவிதமான மன சங்கடங்கள் இருக்குது. கணவர் வந்து தெரியாமல் இதை பண்ணி வந்து இந்த தொழிலில் வந்து பணத்தில் வந்து இதாகிடுறாரு. இதை வீட்லேயும் சொல்கிறது இல்லை, கடன் வாங்கி. மனைவி இந்த மாதிரி ஏதேனும் நகை வச்சு கொடுத்துருப்பா, அது வந்து அப்படியே போயிடுறது. இந்த மாதிரி நிறையா விஷயங்கள்லாம் ஏன் ஏற்படுறது? இது நம்ம மனசை ரொம்ப படுத்தி எடுக்குது. இப்போது பின்னாடி பணம் சம்பாதிச்சிடலாம், ஆனால் இந்த காலகட்டம் இருக்குது பார்த்திங்களா, அவங்கள போட்டு உருக்கிடும். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இவங்கெல்லாம் ஒரு அற்புதமான பரிகாரம், நித்தியமாக கோயிலுக்கு போகணும். நான் சொன்னேன் இல்லையா, அந்த விஷுவலைசேஷனை அப்படியே மாற்றணும். பிரம்மாண்டமான கோயிலுக்கு போகணும். உதாரணம் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், அதே மாதிரி பார்த்துட்டேன்னா தஞ்சை பெரிய கோயில், பெரிய பிரம்மாண்டமான கோயில் திருப்பதி கோயில், இந்த மாதிரி மிக பிரம்மாண்டமான கோயிலுக்கு போயிட்டு வர அவங்களுக்கு ஒரு பெரிய மனசங்கடத்துலேருந்து நிவர்த்தி ஆகும். ஒருத்தர் தன்னுடைய சொந்தத்தில் இருக்கிறவரை இழந்துட்டார். அவர் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு காட்ஃபாதர் மாதிரி ரொம்ப அந்த தாக்கம் வந்து இவருக்கு தாங்க முடியல. இவர் என்ன பண்ணுறார், ஒரு 15 to 20 டேஸ் வந்து பிரயாணம் பண்ண ஆரம்பிக்கிறார். பிரயாணம்னா எப்படின்னா, இங்கேருந்து நேராக ட்ரெயின் ஏறுறார். ஃப்ளைட்டுக்கு அவருக்கு வசதி இருக்குது, எல்லாமே இருக்குது. பட் ஒரு 20 டேஸ் அவர் வந்து எடுத்துக்கிறார். ப்ரீ ஸ்கெட்யூலாக அவருடைய தொழிலெலாம் பண்ணி வச்சுட்டு இங்கேருந்து கிளம்புறார் காசி. அப்படியே நேராக ஒவ்வொரு இடத்துக்காக போகிறார். போயிட்டு திருப்பி வந்து அந்த பிளேஸுக்கு அவர் போவே கிடையாது. ஒரு புது மனிதராக அவர் வரார். அதுக்கப்புறம் அவர் அந்த ஒரு 10 மாதம் அவர் செயல்பட்டது பார்த்திங்கன்னா, அதே தொழிலில் நல்ல வெற்றி. இந்த சப்ஜெக்ட் அப்படியே அவரால் மறக்க முடியுது. அப்பப்போ ஞாபகம் வரும்போது இந்த மாதிரி பிரசித்தி பெற்ற கோயிலுக்கு போவார். இந்த மனசை வந்து அப்படியே மாற்றுறதுக்கு முதல்ல முயற்சி பண்ணுங்கள். நிறைய பெண்களும் நிறைய ஆண்களுக்கு கூட இது வந்து இதாக இருக்கும். சில ப்ராப்ளம்ஸே நினச்சின்னு இருக்காதிங்க. இதுக்கு இறைவன் மட்டும்தான் உங்களுக்கு சொல்யூஷன். இறைவன் மட்டும்தான். உட்கார்ந்த இடத்துலையே நான் அந்த பரிகாரம் பண்ணேன், இந்த பரிகாரம் பண்ணேன், நான் அதை செஞ்சேன், இதை செஞ்ச, கடவுள் வந்து எனக்கு உதவி செய்யலையே, தயவு செய்து சொல்கிறேன், இதை உட்கார்ந்த இடத்துலையே இந்த பேட் வைப்ஸோடு நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். நல்லா பிரம்மாண்டமான கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அந்த கோயிலில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சப்ஜெக்ட் உங்களை ஒரு லைஃப்பை ஒரு சேஞ்சை கொண்டு வரும். இது நான் பார்த்த உண்மை. பல பேர் இதை அனுபவிச்சிருப்பீங்க. அவனின்றி ஓர் அணுவும் அசையாதுங்கிறத நான் சொல்கிறேன். இந்த பிரபஞ்சமும் இந்த இறைவனும் கொடுக்கக்கூடிய அற்புதமான ரகசியங்கள் இன்றைக்கி ஆன்மீக தகவல் நம்ம சொல்லியிருக்கோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வேல்வேல் முருகா.
வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. உங்கள் ஜோதிஷாச்சாரியர் மகேஷ் ஐயர்.